பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். அருமையான பிள்ளைகளே, இந்த ஜூதர் என்று சொல்லப்படுகிறதான யூத ஜனம், இல்லாத சொல்லுவார்கள் இஷ்டவேலர் என்று சொல்லுவார்கள், இல்லா போனால் எபிரேயர் என்று சொல்லுவார்கள். இப்படி உங்களுடைய சந்ததியிலே மரபு வழியாய் வந்தவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தின்படி இப்படியாக ஒரு பெயரை வைத்திருக்கிற பொழுது, இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை என்ன? லேவியராகமம் 25:18 வாசிச்சீங்க. இந்த யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, இந்த கட்டளை நன்கு புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே யூத ஜனங்களை அநேக மக்கள் எதிர்க்கிறார்கள், அநேக மக்கள் அவர்களை வெறுக்கிறார்கள், அநேக மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள், அநேக மக்கள் அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். இவர்களை வேறற்று போக பண்ண வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் பல காரணங்கள் சரித்திரபூர்வமாய் பல காரணங்கள் இருக்கலாம், யூதர்களை குறித்து இருக்கலாம். ஆனால் இந்த சில நாம் வேதம் வாசிக்கிறபடியினால், வேதம் வாசிக்காத பிள்ளைகளானாலும் இந்த சில கருத்துக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேணும், தெரிந்து கொள்ளணும். நாம் எல்லாரும் மாம்சமான மனிதர்கள். இப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் இந்த சில காரியங்கள் மாம்ச பிரகாரமாய்த்தான் இந்த உலகத்திலே மாம்சத்தில் தான் நாங்கள் வாழுகிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட கட்டளையை இந்த யூத ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது இப்ப தனிய யூதர்களுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்கும் உரியதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை மாற்றி வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை நான் நீங்களும் தெரிந்திருக்கணும். ஒன்று. அடுத்ததாக உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சற்று கவனம் செலுத்துங்கள், இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மோசே இஷ்டவேல் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஷ்டவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். இவைகளை கற்று கைக்கொள்ள நாங்கள் ஏன் போதிக்கிறோம், ஏன் உபதேசம் செய்கிறோம்? இவைகளை நாங்களும் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் கற்றுத் தருகிறோம். ஏனென்றால் இவைகளிலே நிறைய ரகசியங்கள் சொல்லுவார்கள். சமுத்திரத்தின் ஆழத்தை கண்டுகொண்டாலும் வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் மனிதனால் கண்டுகொள்ள முடியாது. அது உண்மையான சத்தியம். இப்போ பார்க்கிற பொழுது மோசே தன்னுடைய ஜனங்களை அழைத்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, அதை கற்றுக் கொடுக்கிற பொழுது பார்க்கிற பொழுது இது யூத ஜனத்துக்கு மட்டும்தான் என்று நாம் அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே இப்பொழுது நமக்கும் இது உரியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இது உரியது என்பதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தை நிரூபிக்க வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நன்கு வசனத்துக்கு கவனம் செலுத்துங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14 15வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கவனம் செலுத்துங்கள் அருமையான பிள்ளைகளே. தெரிந்து கொள்ளுவதில் தவறில்லை. நாம் நல்லா இருக்கணும் என்று கடவுள் விரும்புகிறார். அதை நாம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேணும். இவர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்கள்
உலகத்திலே பலவிதமான வியாதிகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த உலகத்திலே இன்றைக்கும் பாருங்க, பலவிதமான ஒரு கேன்சர் வந்து பலவிதமான கேன்சர் வியாதி வந்துட்டு பல பேர்களை இன்றைக்கு கேன்சர் வியாதிக்கு சொல்லுகிறார்கள். சரீரத்திலே பல ஆஸ்மா வியாதிகள் வந்திருக்கிறது, பலவிதமான நரம்பு வலிகள் இருக்கு, பலவிதமான காரியங்களுக்கு இதிலே வந்து முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சுத்தம் சுகம் தரும் என்று நம்முடைய மூதையார் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சார் உண்மைதான், சுத்தம் நிச்சயமாய் நமக்கு சுகம் தரும். ஆனால் இந்த யூத ஜனத்துக்கு நீங்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்ற சில கட்டளைகளை தேவன் கொடுத்தார். இப்போ அந்த இவைகளை வாசிக்க முடியாது, நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து பாருங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்னதை நீ சாப்பிடலாம், இந்த மிருகத்தை நீ சாப்பிடக்கூடாது, இந்த பறவையை நீ சாப்பிடலாம், இந்த பறவையை சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்தபடியால தானுங்க இன்றைக்கு வரைக்கும் எங்க யூத ஜனங்கள் நல்ல ஆரோக்கியமாக, நல்ல சமாதானமாக, நல்ல ஆசீர்வாதமாக, உலகம் அவர்களை இரும்பு மனிதர்கள் என்று சொல்லுவதற்கு காரணமே இந்த கட்டளைகள் அவர்களுடைய மாம்ச சரீரத்திலே நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இந்த கடவுள் ஹிட்லர் 6 மில்லியன் ஜனங்களை கொல்லுகிற பொழுது இங்கே போனார்ன்னு நீங்கள் பல விதத்தில் யோசிக்கலாம். நான் அதை குறித்து பேச வரவில்லை. 60 லட்சம் யூதர்களை கொல்லுகிற பொழுது இது கூடி காரணமுங்க. ஹிட்லர் வந்து பொறாமையினால தானுங்க இந்த யூத ஜனத்தை அழிக்க முயற்சி செய்தார். பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி, பொறாமைக்கு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பண்டி இறைச்சி, பழைய ஏற்பாட்டில் பண்டி சாப்பிடக்கூடாது. நாங்கள் பண்டிகை இன்றைக்கு வரைக்கும் சாப்பிடுகிறார்கள் மனிதர்கள். அந்த 11ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிங்களா, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது சொன்னார்களோ அவலத்தையும் யூதர்கள் கை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் யூதர் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் இதை கை கொண்டபடியால் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், ஞானவான்களாக இருக்கிறார்கள். என்ன ஆண்டவர் கொடுத்த கட்டளை அப்படி. எது மனிதன் சாப்பிடலாம், எது மனிதன் சாப்பிடக்கூடாது. ஆற்றிலே கடலிலே இருக்கிறவன் நாரை சாப்பிடக்கூடாது, விலாங்கு மீன் சாப்பிடக்கூடாது, கடல் நாரை கடல் அட்டை சாப்பிடக்கூடாது. பூமியிலே பலவிதமான பறவைகள், மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை கை கொண்ட யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் பலசாலியாக இரும்பு மனிதர்களாயிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கடவுள் இருக்கிறாரா, கண்கட்ட கடவுள், இந்த வியாதி வந்துட்டு அந்த வியாதி வந்துட்டு என்று கடவுளிலே நாங்கள் பழியை போடுகிறோம். ஆனால் நாங்கள் இதை இன்றைக்கு கை கொள்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 20 நிமிஷம் நடக்கிறார்களா இல்லை? இன்றைக்கு ஆட்டிறைச்சி என்றால் சில பேருக்கு சரியான விருப்பம், அது உண்மைதான். ஆட்டிறைச்சி ஒரு ஆசை கருமைக்கு சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆட்டிறைச்சி கறி, ஒவ்வொரு நாளும் மாட்டிறைச்சி கறி, ஒவ்வொரு நாளும் கோழி இறைச்சி கறி, ஒவ்வொரு நாளும் பண்டி இறைச்சி கறி. அப்போ இவைகளிலே நாம் கவனம் இல்லாமல் இருந்துவிட்டு கடவுளே 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 என்று வியாதி வந்த பிறகு ஆண்டவரே ஆண்டவரே சுகமாக்குற, ஆண்டவர் சுகமாக்குற, ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இவர்களுக்குள்ளே கட்டுப்பாடு இல்லை, இவர்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இல்லை. இதை நான் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டால் எனக்கு சுகர் சீனி வருத்தம் வரும், இதை சாப்பிட்டால் எனக்கு கொலஸ்ட்ரால் வரும். எங்களுடைய ஆட்கள் நல்லா இறால் சாப்பிடுவார், நண்டு சாப்பிடுவார், நல்லா கனவா சாப்பிடுவார், ஆசைக்கு அருமைக்கு சாப்பிடலாம். இது அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பிற ஜாதியாருக்குள்ளே இருந்த இச்சை மாதிரி எல்லாவற்றிலும் இச்சித்த எல்லாவற்றையும் சாப்பிடுவது. நீங்கள் தேவனங்களோடு இருந்தாலும் சில அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் சரியாக கண்ட்ரோல் பண்ணி சரியாக நிதானமாய் நடந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அநேக வியாதிகளை நம்மை விட்டு நீக்குவார். சுகபலமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.